ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்குது. அதாவது ஃபோட்டோஸில் பிரச்சனை, நேம்ஸில் பிரச்சனை, அண்டு நீங்கள் அப்லோட் பண்ண ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸை தப்பாக அப்லோட் பண்ணிட்டா அதில் ஒரு கன்ஃபியூஷன். இதை பற்றி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு பார்த்துக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் கோர்ஸை மே மாதம் வர பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் சில பேருக்கு அப்லோட் ஆகலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பாருங்கள். இப்போ என் ஃபேஸ் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, கொஞ்சம் விஷன் கம்மியாக இருக்கும். கிட்ட வர வர டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸில் உங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் ஜூமாக இருக்கணும், ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடாது, பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இந்த டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்து தான் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஆள் மாறாட்டம் இது நடக்கும், அது வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ப்ராசஸ். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸை எடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எடிட் பண்ண வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்ஸ்டியூட் இல்லைனா ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அவங்க என்ன ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கேட்குறாங்களோ அந்த சைஸில் கரெக்டாக கிராப் பண்ணி அந்த சைஸுக்கு எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் கூட வந்து கேட்டுக்கோங்க அந்த ஃபோட்டோ ரிலேட்டடாக. ஓகேங்களா? ஸோ யாராச்சும் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எப்படி அதை பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரெண்டாவது, இந்த நேம் இஷ்யூ. இப்போ என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் எம்னு டிசியில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு அருண்குமார் மாரியப்பன் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வச்சு அருண்குமார் எம்னு மாற்றிக்கிட்டேன். எல்லாத்துலேயும் அது மாதிரி மாற்றிக்கிட்டேன். அப்ளை பண்ணும்போது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறத வச்சு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அதை அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்ளை பண்ணுறது மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸு அதில் இருக்குது நேமு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ எதுவோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லேட்டராக போய் இசேவை மையத்தில் மாற்றிடணும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க நேம் சேஞ்ச் பண்ணுறது. கொஞ்சம் முன்னாடியே போய் மாற்றிக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனில் எஸ்பிஐபிஓக்கு டேட் ஆஃப் பர்த்தோடு இருக்கும். ஐபிபிஎஸ்க்கு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்காது. சில பேர் மாற்றி அப்ளை பண்ணிவிட்டு சார் பிரச்சனை வருமானு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பிரச்சனை வருமா வராதோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, எப்போ ஐபிபிஎஸ் ஸ்ட்ரிக்ட் ஆக்குவாங்க, எப்போ லிபரலாக இருப்பாங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அண்ட் அந்த வந்து உங்கள் பேக் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்டர்வியூ போகும்போது கூட ஒரு வேளை ஏதாச்சும் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பேக் மைண்டில் ஓடலாம். ப்ராப்பராக பார்த்து ஒழுங்காக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போட லிங்க்கு நம்ம சேனல் பயோலையும் ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது. தேங்க்யூ.